உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆக்சுவலி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவாஜி படத்துல ஸ்ரேயா ஒரு நெக்லஸ் போட்டிருப்பாங்க. ஆமா. அந்த நெக்லஸ் எனக்கு வேணும்ன்றது அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு கிரேசி. எங்கள் ஹஸ்பண்டே என்னோட 10th வெட்டிங் டே அப்போ எனக்கு தெரியாம செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, உங்களோட ஸ்பெஷல் நாள் அன்னைக்கு சிவாஜி படத்துல ஸ்ரேயா போட்டிருந்த அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்த அந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு? ஸோ ஹாப்பி சார். நான் எதிர்பார்க்காத ஒரு ஜுவல் வந்தது இல்லையா, அதெல்லாம் அது சொல்லலாம் முடியாது. அந்த அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரன் நான் ஒரு குழந்தை மாதிரி தூக்கி கொண்டேன். ஆக்சுவலா இப்ப அம்மா சொல்லும் போது என் கணவர் ஸ்ரேயா போட்ட அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அதே போல உங்களுடைய வருங்கால கணவர் உங்களுக்கு அது போல ஏதாவது கிஃப்ட் பண்ணணுங்கிற ஆசை எதுவும் உங்கள்கிட்ட இல்லையா? ஆசையே இல்ல சார். உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணா ஆசை? அவன் கேர் பண்றது எனக்கு தேவைதானே சார். இப்போ அவங்களுக்கு அந்த நகை வாங்கி கொடுத்தது அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், எப்ப அது லவ்னால வாங்கி கொடுத்தாருன்றது தானே அவங்களுக்கு பெருசு. எனக்கு அந்த மாதிரி என் புருஷன் எனக்கு மேல லவ் காட்டி எனக்கு நிஜமா சார், நான் சும்மாக்கு சொல்லல, எனக்கு சும்மா வாயால ஏதாவது சொன்னாலோ இல்ல லெட்டர்ல சும்மா எழுதி கொடுத்தாலோ நான் வானத்துக்கு மேல குதிப்பேன். என் புருஷன் எனக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தாதான் நான் அவனை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அவன் என் ஹஸ்பண்ட், எனக்கு அது போதும். நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்ப மாட்டீங்க, அது அதுவும் செய்ய முடியாது. எங்க அம்மா பைத்தியம்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தங்கம்னா அவ்வளோ ஆசை. ஏன்னா சம்பாதிக்கிற மொத்த காசு எடுத்துட்டு போய் தங்கம் சீட்டு போடுறேன், தங்கம் வாங்கணும், அது எதுக்காக சேர்ப்பாங்கன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும், என் பொண்ணுக்கு என்னோட ஏஜ் என்ன, நான் சொல்றேன் அம்மா நான் ஒரு 28ல நான் மேரேஜ் பண்ணுவேம்மானா, இல்ல அதுக்குள்ள நான் நகை சேர்க்கணும். இந்த தங்க ரேட் ஏறுறதுக்கு காரணமே தாய்க்குளம் தான் நான் சொல்வேன். உங்களுக்கு வயசு என்ன இப்போ? எனக்கு 18. 18. இன்னும் 10 வருஷம் வச்சுக்கோங்களேன். இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஓகே நகை சேர்த்து வைக்க நினைக்கிற ஒரு தப்பு இல்லையே. ஒரு அப்பா அப்படிதான் நினைப்பாங்க. வீட்டில் பெண் பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறவங்க சரி நகை சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிற இயல்பு தானே அது. இல்ல சார், நாங்க எல்லாருமே எஜுகேட்டட்ஸ் தான். இப்ப ஒரு பொண்ணுக்கு நகையை சேர்க்கறத விட அவங்கள படிக்க வச்சா இப்ப இன்னுமே நிறைய பேர் மாறல. என்ன நானே பாக்குறேன் நிறைய பேரை. வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் தப்பு தான், நான் அதை ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நடைமுறைக்கு பயந்த ஒரு அம்மா தான் உங்களோட அம்மா. இது இல்லாம நாங்க படிச்சிருக்கோம், நாங்க சம்பாரிச்சுக்கிறோமே, உங்ககிட்ட நாங்க கேட்கல. எங்களுக்காக எதுக்காக கஷ்டப்படுறீங்க? நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. உங்களுக்கு வரதட்சணையா நகைக்கு பதிலா படிப்பை கொடுத்தா போதும் நினைக்கிறீங்க? ஆமா சார். சார் பாப்பா சொல்லிட்டா, ஆனா இவளுக்கு இன்னைக்கு ஒரு வர வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வரதட்சணையா நான் நகையை கொடுத்தாதான் என் பிள்ளைய நான் கட்டியே கொடுக்க முடியும். நகைக்கு இருக்கிற மதிப்பு எதுக்குமே இல்ல சார். இப்ப அவ படிப்பு முக்கியங்கிறா, எனக்கு என் சம்மந்தி கிட்ட கௌரவம் முக்கியம். இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா நான் சம்பாரிச்சு நான் வாங்கிக்கிறேன், எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட நான் கேட்கலன்னு தான் சொல்ல வரேன். அவங்க எனக்காக கஷ்டப்படுற. நீ கேட்க மாட்ட, ஆனா வர்ற சம்மந்தி எத்தனை சவர நகை போடுற, என்ன சீர் சீராட்டு செய்யறன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நானும் அப்பாவும் தலை குனிஞ்சு உட்கார முடியாதுல்ல. இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் ரொம்ப வரையறக்கூடிய விஷயம். அதாவது நான் வரதட்சணை வேண்டாம், எனக்கு படிப்பு கொடுங்க கேட்க நல்லா சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய மாற்றம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கோல்டை எல்லாருமே ஒரு ஆர்னமெண்டா பார்க்குற ஒரு சின்ன கல்ச்சர் இருக்கு. ஆக்சுவலா சில விஷயங்கள் நம்ம தட்டையா அப்படி பார்க்க கூடாது. அப்படிதான் கோல்டும் கூட. கோல்டு இட்ஸ் மோர் தென் அன் ஆர்னமெண்ட். நீங்கள் எந்த ஆர்னமெண்ட்டை காட்டிலும் கோல்டு அதோட வேல்யூவே வேறு. அதுவும் குறிப்பாக நம்ம கழுத்தில் கொஞ்சமாவது தங்கம் வச்சிருக்கணும்னு வந்த பண்பாட்டு பின்னலேருந்து வந்துட்டு நம்ம கோல்டை ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி பார்க்குறது கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா இவங்க எல்லாருமே ஏன் அதை அப்படி பார்க்க மாட்டேங்காங்கன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு அது ஒரு செக்யூரிட்டியாக பார்த்துச்சு. அது தங்கம் இருந்தால் தான் நாளைக்கு கணவர் விட்டு போனாலோ மகன் விட்டு போனாலோ அந்த தங்கம் காப்பாற்றுங்க இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி உருவாக்கி கொடுத்துட்டாங்க. என்ன ஆனாலும் சரி உனக்கு படிப்பை கொடுத்துட்டேன்னு. அந்த செக்யூரிட்டி வந்ததுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கோல்டு ஒரு செக்யூரிட்டியாக பார்க்காம இருக்கிறீங்க. ஆனால் கோல்டு ஒரு செக்யூரிட்டின்னு கேட்டால் ஹைலி செக்யூர்டு. இன்னைக்கு மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட், என்னெல்லாமோ நீ சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே படித்தவர்கள் பண்ண முடியும். படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? படிக்காத ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இதெல்லாம் இருக்குது, எனக்கு இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கப்போ நான் ஏன் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணு கேட்குறீங்க. ஆல்ரைட், நீங்கள் மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் படிக்காத சாமானியர் ஒருத்தன் கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கணுமா? அவன் ஜெயிக்கணும்ல. அவனுக்கு தினமும் உட்காந்து ஸ்டாக் மார்க்கெட் படிக்க முடியாது, தினமும் உட்காந்து மியூச்சுவல் ஃபண்ட் படிக்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், நேராக பணம் எப்பெல்லாம் கோல்டு ரேட் கம்மியாகுதோ அப்போல்லாம் 2 கிராமோ 5 கிராமோ வாங்கினா நாளைக்கு என் புள்ள வாழ்க்கை செக்யூர் அப்படின்னு நினைப்பான். அப்படி நினச்சவங்களோட தாய்மாரெல்லாம் இவங்கெல்லாம். இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது, ஷேர் மார்க்கெட் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு.
அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குண்டுமணி தங்கமாக சேர்த்து தான் உங்களுக்கு 100 பவுன் போடுறேன் 50 பவுன் போடுறேங்க. 100 பவுனை ஒரே நாள் கிரெடிட் கார்டை வச்சு சேர்த்தவங்க இல்லை அவங்க. அதனால் வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக அதை பற்றின அறிவு இல்லை. ஆனால் என் புள்ள படிச்சிருவா, அது வரைக்கும் நான் ஏதாவது செஞ்சாகணும், அதுக்கு நான் குண்டுமணி சங்கம் தேக்கிறேன்னு சேர்த்தாங்க. உங்களுக்கு 50 பவுன் 100 பவுன் சொல்கிறாங்க. நீங்கள் 50 பவுன் 100 பவுன் இருக்கிறதுனாலேயே டைரெக்டாக இவங்களை அப்செஷன் சொல்லி காரணம் பண்ண அவசியம் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருந்துச்சு, அந்த பாதுகாப்பை உங்களுக்கு எப்படியாவது கொடுத்துடணும்னு பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். ஸோ அதனால் அவங்கள வந்து டைரெக்டாக அப்செஷன் ஒரு தட்டையான பார்வையில் பார்க்க வேண்டாம். அதுக்காக இவர் வைக்கிற எல்லா பார்வையும் நான் சரின்னு சொல்லலை. ஆனால் ஒரே பார்வையாக இது ஒரு அப்செஷன், அதனால் இவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பார்வைக்கு இன்னைக்கு தலைமுறை போக வேண்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்கலாம். என்னோட அம்மா நகைன்னா இவ்வளோ பெரிய பைத்தியம் ஆயிடுவாங்க. அதாவது ஒரு புது நகை வாங்கணும்னா அது அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு அட்டையர் போட்டாலும் அதுக்கு மேட்ச் ஆகலைனாலும் இதை வேணா போட்டுட்டு போறியா அப்படின்வாங்க. ஸோ லைக் நகையோட கோல்டோட மெயின் ப்ராப்ளமே என்னன்னா எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து அது வந்து சூட் ஆகாது, அதை நம்ம போட்டுட்டு போக முடியாது. இப்போதான் நம்ம லைட் வெயிட் ஜுவல்லரிலாம் வந்துருச்சு. இப்போ லைட் வெயிட் ஜுவல்லரி வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி மாடர்னாலாம் பண்றாங்களே, அதெல்லாம் கரெக்ட். ஆனா அவங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் பெருசாதான். ஏன்னா அவங்களோட அல்டிமேட் கோலே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது நம்ம கொடுத்து அனுப்பணும்ன்றதுனால லைட் வெயிட் ஜுவல்லரிஸ்ல ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் போடுறீங்கன்னா முக்கியம் இல்ல, நகை வாங்கிட்டு அதை போட்டே போகணும். ஜீன்ஸ் போட்டா கூட லைக் கம்பல் வேற ஏதாச்சும் போட்டுட்டு போறியா, அதுக்கேத்த மாதிரி லைக் கொஞ்சம் பெரிய ஸ்டேட்டா இருந்தாலும் போட்டுட்டு போறியா கோல்டு அப்படின்னுவாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்காக ரொம்ப ஓவர் ஓல்டு ஜென்ரேஷன் மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். பட் இவங்க வந்து அந்த ஃபேன்சி மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கோல்டு மேலே காட்டுதில்லை. கோல்டு எதுக்கு வாங்குறோம்? ரீவேல்யூ அண்ட் நம்மளோட எமர்ஜென்சி பர்பஸுக்கு வந்து கோல்டை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி லேடிஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறதே. இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்களும். நீங்கள் வந்து ஒரே ஒரு எய்ம், என்னோட இலக்கு என்னன்னா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நகை சேர்க்கறது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதே நேரத்துல அன்றாட யூசேஜுக்கும் அந்த நகையை போட சொல்றீங்க, அது ஏன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது, நான் எப்படி போடுறதுன்னு கேக்குறாங்க. அவங்க ஓவர் வெஸ்டர்னைஸா இருப்பாங்க. வெஸ்டர்னைஸா இப்ப நான் ஒண்ணே ஒன்று கேக்குறேனே, இப்போ நீங்க ஒரு சேலை எடுக்கிறீங்க, அந்த சேலைக்கு மேட்ச் ஆன ப்ளவுஸை போடுவீங்களா? போட மாட்டீங்க. நீங்க 10 கடை ஏரியாவது மேட்சிங்கான பிளவுஸ் இல்லைன்னா போடவே மாட்டேன்னு இருப்பீங்க. அப்ப நீங்க இவ்வளவு மேட்சிங் பார்க்கும்போது உங்க பிள்ளைகள் பார்க்காதா? பார்க்க தானே செய்யும் அது. இப்போ நீங்க திருமணமான மணமேடல உட்காரணும்ல, அப்போ இவ்வளவு நகைகள் போட்டு உட்காரக்கூடிய ஒரு மணப்பெண்ணா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல நகைகள் எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளான ஒரு மணப்பெண்ணா உட்காரணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் சிம்பிளா தான் சார். சிம்பிள் அண்ட் எலிகென்ட்டா போனாலே ப்ரெசென்டபிளா இருக்கும். ஏன்னா லைக் எல்லா ஜுவல்ஸுமே மொத்தமா போட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி லைக் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், அதில் கசகசன்னு இதை வேற போட்டுக்கிட்டு 4-5 செட்டை போட்டுட்டுலாம் நம்மளால முடியாது. சிம்பிளாக போட்டாலும் ப்ரெசென்டபிளாக அழகாக தெரியணும், அது இருந்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இப்படி கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லெவலில் ப்ராப்ளம் இருக்குது, ரைட்டு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வரதட்சணை வேணாம் நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. இப்போ பையன்களை கூட சில பேர் சொல்கிறாங்க வரதட்சணை வேணான்னு. ஆனால் அவங்களுடைய அப்பாக்கள் ரெடியாக இருக்காங்களா கேட்டால் அது ரெடியாக இல்லை, அது எப்படி நாளை பின்ன ஃபியூச்சருக்கு தேவைன்னு ஒரு பழைய தாட்லாம் இருக்காங்க. இதனால ஒரு நல்ல வரன் மிஸ் ஆகிடக்கூடாது, அதுதான் அவங்களுடைய கவலை. அது வரன் முக்கியம் இல்லை சார். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது ஒரு கிரைட்டீரியாவா வச்சு அவங்க வேணான்னு சொல்றாங்கன்னா அப்போ லாஸ் அவங்களுக்கு தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.